இந்த ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரெண்ட் ஆப் பற்றி ஆடு குறுக்க வந்துட்டுருக்கோம். அப்போ நான் இது என்ன ஆப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நான் இப்போ யூடியூப்பில் போனப்போ தான் ஒரு அண்ணா இதை பற்றி டீட்டெயில்டாக சொன்னாங்க. அவங்களும் சொல்கிறாங்க இது டேட்டிங் ஆப்னு. நானும் சொல்கிறேன் இது ஃப்ரெண்ட் ஆப்பில் இது டேட்டிங் ஆப். இது ரொம்ப தப்பு. இந்த ஆப் மூலமாக சம்பாதிக்கிறது வேண்டாம். இது எப்படின்னா டீசெண்டாக காசு சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது. நான் ஓப்பனாக சொல்ல விரும்பல, உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. இன்னொருத்தவங்கிட்ட பேசி தான் நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னா தேவையில்லையே. இது என்ன காசு? உழைச்சி சம்பாதிக்கிறது வேறு. இப்படி ஒரு ஆப் மூலமாக இன்னொரு நபர்கிட்ட பேசி அவங்க உங்களுக்கு ஸ்டார் கொடுத்து எல்லோரும் நீங்கள் வாங்கி அது மூலமாக சம்பாதிக்கணுன்னா வேண்டாம். இந்த மாதிரி ஆப் கூட தயவு செஞ்சு போயிடாதீங்க யாரும். மணி ஏர்ன் பண்ணணும், காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்புக்குள்ளே போய் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இது உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணும். இது நல்லது கிடையாது. இது உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். கல்யாணம் முடியாது